ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸ் வீடியோஸில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா AS10 ஓகேங்களா. ஸோ அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்ட் 10ல் ப்ராப்பர்ட்டி பிளான் அண்ட் எக்யூப்மெண்ட்டில் இதுக்கு முந்தினா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 வீடியோஸ் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு வீடியோ வந்து கான்செப்ட் வீடியோ நம்ம பார்த்துருக்கோம். ஸோ A to Z எல்லா கான்செப்ட்டுமே கிறிஸ்டல் கிளியராக நம்ம ஃபஸ்ட்டு வீடியோ நம்ம பார்த்துருக்கோம். ரெண்டாவது வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் வீடியோ நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ப்ராப்ளம் வந்து எக்ஸாமுக்கு எதெல்லாம் கேட்குறதுக்கு ரொம்ப வாய்ப்புகள் இருக்குதோ அந்த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபார் எக்ஸாம் ப்ராப்ளம்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ரெண்டாவது வீடியோவில் 5 சம் நம்ம பார்த்துருக்கோம். மூணாவது வீடியோலையுமே இம்பார்ட்டன்ட் ஓரியன்ட் ப்ராப்ளம்ஸ் நம்ம பார்த்துருக்குறோம். இப்போ கடைசி வீடியோ வந்து பார்த்தீங்கன்னா AS10ஓட ஃபைனல் டச் வீடியோ. இந்த ஃபைனல் டச்சில் பார்க்கக்கூடிய 4 ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா 4மே ரொம்ப அட்வான்ஸ் லெவல் ப்ராப்ளம் ஓகேங்களா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம CMA மெட்டீரியலில் இல்லை CMA ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸில் இந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வந்து கேட்டதில்லை. CAவோட அட்வான்ஸ் அக்கௌண்டன்சி புக்கிலேருந்து எடுத்த ப்ராப்ளம்ஸ் இது ஓகேங்களா. ஸோ நல்லா அட்வான்ஸ் லெவலில் இருக்கும். பட் அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் என்ன தான் அட்வான்ஸ் லெவலில் இருந்தாலும் ஈஸியாக தான் இருக்கும் ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து பார்ட்னர்ஷிப்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஸோ அக்கௌண்டிங் ஸ்டாண்டர்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஸோ 23வது சம் நம்ம பார்ப்போம். இந்த 23வது சம்மில் இருந்து நம்ம பார்க்க போகிறோம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப அட்வான்ஸ் லெவல் சம். அட்வான்ஸ் அக்கௌண்டன்சி அந்த புக்கில் இருந்து நம்ம இந்த கான்செப்ட் நம்ம எடுத்துருக்கோம் ஓகேங்களா. ஓகே, ஸோ 23வது சம்மில் வந்து பார்த்தீங்கன்னா டீரெகனைசேஷன் ஆஃப் ஓல்டு இன்ஜின் அண்ட் கேபிட்டலைசேஷன் ஆஃப் நியூ இன்ஜின் ஓகேங்களா. ஸோ ஒரு மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பார்ட்டை தூக்கிட்டு இப்போ புது பார்ட்டை வந்து நம்ம ஒரு பார்ட்டை மட்டும் நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம் ஓகேங்களா. ஸோ இந்த டைமில் நம்ம வந்து எந்த மாதிரி டீரெகனைஸ் பண்ணுவோம், அந்த நியூ இன்ஜினை நம்ம எப்படி ரெகனைஸ் பண்ணுவோம் அப்படிங்கிறத கொஸ்டின் நம்பர் 23 நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் ஓகேங்களா. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய கார் ஓகேங்களா. ஸோ இந்த குட் பேட் அக்லியில் வந்து கடைசி பார்த்தா துப்பாக்கி வச்சு சுடும் சத்தம் எனக்கு தலாட்டு பாட்டு அப்படின்னு ஒரு BGMல தலை வந்து ஒரு காரில் இறங்கி வரலாம். அந்த மாதிரி ஒரு பெரிய லெவல் கார் ஓகேங்களா. ஸோ அந்த காரில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 10 லட்ச ரூபா காரு, அது கோடிக்கணக்கில் இருக்கும். 10 லட்ச ரூபா கார் ஓகேங்களா. ஸோ இது லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷம் வருது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இன்ஜின் மட்டும் என்ன பண்ணுறாங்க, இதில் உள்ள இன்ஜினை மட்டும் என்ன பண்ணுறாங்கன்னா 40% ஆஃப் த வேல்யூ இருக்குதான். அதாவது 40 லட்ச ரூபா இருக்கும், 4 லட்ச ரூபா இருக்கும் ஓகேங்களா. ஸோ மொத்த காரில் வந்து 10 லட்ச ரூபா காரு, இது வந்து லைஃப் வந்து பார்த்தீங்கன்னா 10 வருஷம் போடுறாங்க. ஸோ டெப்ரிசியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வருஷமும் 1 லேக் வந்து டெப்ரிசியேஷனாக வரும். எப்படி டெப்ரிசியேஷன் கால்குலேட் பண்ண 10 லட்சம் பை 10 போடுறப்ப 1 லட்ச ரூபா டெப்ரிசியேஷனாக வரும் ஓகேங்களா. ஸோ இந்த காரோட இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா 40% ஆஃப் த கார் வேல்யூ, மொத்த கார் வேல்யூவில் 40% வந்து இன்ஜினோட வேல்யூ ஓகேங்களா. ஸோ இன்ஜினோட வேல்யூ மீன்ஸ் 10 லட்சத்தில் இன்ட்டு 40% நீங்கள் போட்டிங்கன்னா 4 லட்ச ரூபா வந்து இன்ஜினோட வேல்யூ ஓகேங்களா. ஓகே, இப்போ ஆஃப்டர் 3 இயர்ஸ் த இன்ஜின் பிகம்ஸ் ஃபால்ட்டி அண்ட் மஸ்ட் பி ரீப்ளேஸ்டு. 3 வருஷம் கழிச்சு என்ன பண்ணுறாங்கன்னா இந்த இன்ஜினை வந்து ரீப்ளேஸ் பண்ண போகிறாங்க ஓகேங்களா. ஸோ 3 இயர்ஸ் கழிச்சு இந்த இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ஃபால்ட் ஆகுது. ஸோ இந்த இன்ஜினை தூக்கி ரீப்ளேஸ் பண்ணுறாங்கன்னா இந்த இன்ஜினை கொடுத்து வேறு இன்ஜின் வந்து வாங்குறாங்க ஓகேங்களா. ஓகே, ஸோ காஸ்ட் ஆஃப் த நியூ இன்ஜின், புதுசாக ஒரு இன்ஜின் வந்து வாங்குறாங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த இன்ஜினை வந்து பார்த்தீங்கன்னா ரீப்ளேஸ் பண்ணுறாங்களா. இந்த இன்ஜினோட காஸ்ட் வந்து 1,50,000 ஓகேங்களா. ஓகே, as per AS10 இதை நம்ம எப்படி ரெகனைஸ் பண்ணுவோம், ஓல்டு இன்ஜினை தூக்கி நம்ம கொடுத்தாச்சு. ஸோ அதை டீரெகனைஸ் பண்ணோம். நம்ம அந்த அசட்டோட வேல்யூலேருந்து அதை நம்ம தூக்கணும். எந்த அமௌண்ட்டை நம்ம தூக்குவோம், ஓல்டு இன்ஜின் வந்து 4 லட்ச ரூபாய்க்கு இருக்குது, 3 வருஷம் கழிச்சு நம்ம தூக்குறோம். ஸோ 4 லட்சத்துக்கு இந்த 3 வருஷம் டெப்ரிசியேஷன் போட்டு கடைசியாக வரக்கூடிய க்ளோசிங் WDV இருக்குது பார்த்தீங்களா. அந்த 4 லட்சத்துக்கு க்ளோசிங் WDV வரும்ல, அதுதான் கேரிங் வேல்யூ ஓகேங்களா. அந்த கேரிங் வேல்யூவை அசட்லேருந்து தூக்கி விட்டுருவோம் ஓகேங்களா. ஓகே, ஸோ தூக்கி விட்டுட்டு புது இன்ஜின் நம்ம 1,50,000 வாங்குகிறோம். இதை நம்ம என்ன பண்ணுறோம், அசட்டோட வேல்யூவில் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நம்ம கேல்குலேஷன் தான் டீப்பராக நம்ம டீட்டெயிலாக நம்ம பார்க்க போகிறோம் ஓகேங்களா. ஸோ AS10 ரூல் வந்து பார்த்தீங்கன்னா when a component is replaced, ஒரு காம்போனண்ட்டை நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோன்னா ரிமூவ் த கேரிங் அமௌண்ட் ஆஃப் த ஓல்டு பார்ட், ஓல்டு இன்ஜினோட அந்த கேரிங் அமௌண்ட்டை 4 லட்ச ரூபா ஓகேங்களா. டெப்ரிசியேஷன் 3 வருஷம் டெப்ரிசியேஷன் போக ரிமைனிங்காக வரக்கூடிய கேரிங் அமௌண்ட் இருக்குங்களா, அதை நம்ம வந்து அசட் சைட்லேருந்து ரிமூவ் பண்ணி விட்ருவோம். அதுக்கப்புறம் ஆட் ஆர் கேபிட்டலைஸ் த காஸ்ட் ஆஃப் த நியூ பார்ட் 1,50,000 நம்ம வாங்கியிருக்கோம்ல, இந்த அமௌண்ட்டை நம்ம வந்து அசட் சைடில் நம்ம ஆட் பண்ணி விட்ருவோம் ஓகேங்களா. ஓகே, ஸோ ஒர்க்கிங் வந்து பாருங்கள், மொத்தமாக காரோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபா காரு ஓகேங்களா. ஸோ டெப்ரிசியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா டெப்ரிசியேஷன் வந்து 3 வருஷம் ரீப்ளேஸ் பண்ணுறாங்க. ஸோ 3 வருஷத்துக்கு நீங்கள் டெப்ரிசியேஷன் போடுறீங்க. ஒரு வருஷத்துக்கு வந்து 1 லட்ச ரூபா அப்படின்னா 3 வருஷத்துக்கு வந்து 3 லட்ச ரூபா டெப்ரிசியேஷன் வரும். ஸோ ரெடியூஸ் பண்ணுறப்போ கேரிங் அமௌண்ட் வந்து 3வது வருஷம் காரோட கேரிங் அமௌண்ட் எவ்வளோ இருக்குது, 7 லட்ச ரூபா. இது இன்ஜினோட கேரிங் அமௌண்ட் கிடையாது, காரோட கேரிங் அமௌண்ட் ஓகே. ஸோ இப்போ ஓல்டு இன்ஜின் காம்போனோட கேரிங் வேல்யூ நம்ம கண்டுபிடிப்போம். ஈஸி தாங்க. கேரிங் வேல்யூ வந்து இன்ஜினில் காரை பொறுத்த வரைக்கும்
காரில் இன்ஜின் வந்து 40% ஆஃப் த வேல்யூ வந்து இன்ஜினுக்கு இருக்குது. ஓகேங்களா. ஸோ ஒரிஜினல் இன்ஜின் காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10 லட்ச ரூபா காரோட வேல்யூ. இதில் 40% போட்டால் 4 லட்ச ரூபா வந்து இன்ஜினோட காஸ்ட்டு. ஓகே, மொத்த கார் வந்து 10 லட்ச ரூபா, அதில் 40% வந்து இன்ஜினோட வேல்யூ. ஓகேங்களா. ஸோ 10 லட்சம் இன்ட்டு 40% போட்டால் 4 லட்ச ரூபா இன்ஜினோட காஸ்ட்டு. ஸோ இன்ஜினுக்கு மட்டும் இப்போ டெப்ரிசியேஷன் போடுங்க. இந்த 4 லட்சத்துக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னா 4 லட்சம் இன்ட்டு 10% போட்டோம் அப்படின்னா 40,000 வரும். இன்ட்டு 3 போட்டால் 1,20,000 டெப்ரிசியேஷன் எடுக்கலாம். ஓகேங்களா. இவனுக்கு என்ன பண்ணியிருக்காங்கன்னா மொத்த டெப்ரிசியேஷன் வந்து இங்கே 3 லட்சமா. ஸோ டெப்ரிசியேஷன் 3 லட்சத்தில் 40% போட்டிங்கன்னா 1,20,000 வருது. இதை நம்ம டெப்ரிசியேஷன் நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ டெப்ரிசியேஷன் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 4 லட்சத்துலேருந்து 1,20,000 ரெடியூஸ் பண்ணிட்டு 2,80,000 வந்து உங்களுக்கு கேரிங் அமௌண்ட்டாக நமக்கு வரும். ஓகேங்களா. ஸோ இவ்வளோ தூரம் நம்ம ட்விஸ்டடாக போடுறதுக்கு பதிலாக இங்கே ஒரிஜினல் காஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினுக்கு வந்து 4 லட்ச ரூபா வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் காஸ்ட்டு. ஸோ 3 வருஷம் டெப்ரிசியேஷன் போடுங்க. ஸோ 4 லட்சம் இன்ட்டு 10% போட்டிங்கன்னா 1 வருஷத்தோட டெப்ரிசியேஷன் இன்ட்டு 3 போட்டோம் அப்படின்னா 3 வருஷத்தோட டெப்ரிசியேஷன் வந்து எவ்வளோ வரும்? 1,20,000 வந்து இதோட 3 இயர்ஸோட டெப்ரிசியேஷன் வந்து 1,20,000. ஸோ 4 லட்சம் மைனஸ் டெப்ரிசியேஷன் 1,20,000 போட்டிங்கன்னா கேரிங் வேல்யூ ஆஃப் த இன்ஜின் வந்து 2,80,000. கிளியரா? ஓகே. ஸோ 2,80,000 வந்து கேரிங் வேல்யூ ஆஃப் இன்ஜின். ஓகேங்களா. ஸோ 4 லட்சம் வந்து பார்த்தீங்கன்னா மொத்த இன்ஜினோட காசு வந்து 4 லட்ச ரூபா. இதுக்கு நீங்கள் 10% வந்து 1 வருஷம் டெப்ரிசியேஷன் நீங்கள் போடுங்க. அப்போ 3 வருஷத்துக்கு டெப்ரிசியேஷன் நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா 1,20,000 வந்து டெப்ரிசியேஷன் ஃபார் ஹோல் 3 இயர்ஸ். ஓகே. ஸோ 3 வருஷத்துக்கும் சேர்த்து டெப்ரிசியேஷன் வந்து 1,20,000 வந்திருக்கு. ஸோ 4 லட்ச ரூபாவில் வந்து இந்த டெப்ரிசியேஷன் 1,20,000 நம்ம ரெடியூஸ் பண்ணிட்டோம்னா 2,80,000 வந்து உங்களோட கேரிங் வேல்யூ ஆஃப் த இன்ஜின். ஓகேங்களா. ஸோ இன்ஜினோட கேரிங் வேல்யூ வந்து 2,80,000. இதுதான் நம்ம கொடுத்துட்டு நம்ம ரீப்ளேஸ் பண்ணுறோம். ஓகேங்களா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்னா இந்த 2,80,000 நம்ம அசட்டில் வந்து ரெடியூஸ் பண்ணி விட்டுருவோம். நியூ இன்ஜின் காசு 1,50,000 அசட்டில் நம்ம ஆட் பண்ணுவோம். ஓகே. புதுசாக இன்ஜின் வாங்கியிருக்கோம் 1,50,000. இதை நீங்கள் அசட்டில் நீங்கள் ஆட் பண்ணுவீங்க. பழைய இன்ஜின் காசு வந்து 2,80,000 அசட்டில் வந்து நீங்கள் ரெடியூஸ் பண்ணிடுவீங்க. கிளியரா? ஸோ இப்போது ரிவைஸ்டு கேரிங் அமௌண்ட் ஆஃப் த காரோட ரிவைஸ்டு கேரிங் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ காரோட வேல்யூ என்ன இருக்குது? 10 லட்சத்தில் 3 லட்ச ரூபா டெப்ரிசியேஷன் போக 7 லட்ச ரூபா காரோட வேல்யூ. ஓகேங்களா. ஸோ பழைய இன்ஜின் பார்ட் வந்து நம்ம வந்து ரிமூவ் பண்ணுறோம். ஸோ பழைய இன்ஜின் பார்ட் வந்து 2,80,000 வந்து நம்ம ரிமூவ் பண்ணுறோம். ஸோ அதை நீங்கள் ரெடியூஸ் பண்ணுங்கள். புது இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேபிட்டலைஸ் பண்ண போகிறோம். ஸோ அதை நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஸோ ரிவைஸ்டு கேரிங் அமௌண்ட் நமக்கு எவ்வளோ வரும்? கார் வந்து ஒரு 7 லட்ச ரூபா. பழைய இன்ஜின் பார்ட்டை ரிமூவ் பண்ணிட்டோம்ல, அதோட கேரிங் அமௌண்ட்டை நம்ம ரெடியூஸ் பண்ணியிருக்கோம். புது இன்ஜின் பார்ட்டை நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதை நீங்கள் ஆட் பண்ணியிருக்கீங்க. ஸோ டோட்டலாக 5,70,000 வந்து ரிவைஸ்டு கேரிங் அமௌண்ட்டாக வரும். இதான் நம்ம அசட் சைடில் காரோட வேல்யூவில் நம்ம காமிப்போம். ஓகேங்களா. ஸோ காரோட வேல்யூவில் 10 லட்சத்தில் 3 லட்ச ரூபா ரெடியூஸ் பண்ணிட்டு ரிமைனிங் வந்து பார்த்தா 7 லட்ச ரூபா ரிட்டன் டவுன் வேல்யூ நம்ம போட்டிருக்கோம். ஓகே. ஸோ பழைய அந்த இன்ஜின் பார்ட்டை நம்ம தூக்கியாச்சு. ஸோ பழைய இன்ஜின் பார்ட்டோட கேரிங் வேல்யூ வந்து 2,80,000. ஸோ அதை நீங்கள் ரெடியூஸ் பண்ணிக்கோங்க. புதுசாக ஒரு இன்ஜின் பார்ட்டை நம்ம வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அது வந்து 1,50,000. அதை நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ரிவைஸ்டு கேரிங் அமௌண்ட் வந்து 5,70,000 வந்து காரோட வேல்யூவாக நமக்கு வரும். ஓகேங்களா. ஸோ ஃபைனல் ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் AS10 படி பார்த்தீங்கன்னா அந்த ஓல்டு இன்ஜின்ஸ் கேரிங் அமௌண்ட் வந்து 2,80,000. ஸோ பழைய இன்ஜினோட கேரிங் அமௌண்ட் வந்து 2,80,000. இதை டீரெகனைஸ் நம்ம பண்ணியிருக்கிறோம். ஆனால் நியூ இன்ஜினோட காஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1,50,000. இதை நம்ம கேபிட்டலைஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ இதனால் காரோட டோட்டல் ரிவைஸ்டு வேல்யூ வந்து 5,70,000 வந்திருக்கு. ஓகேங்களா. ஓகே. ஸோ இப்போ கொஸ்டின் நம்பர் 24க்கு வாங்க. ஸோ கொஸ்டின் நம்பர் 24ல் என்ன கான்செப்ட் நம்ம பார்க்க போகிறோம்னா அசட்டை நம்ம டிஸ்போஸ் பண்ணுறப்போ, அடிஷனலாக நம்ம ஆட் பண்ணுறப்போ, டெப்ரிசியேஷன் போடுறப்போ நம்ம நம்ம கேல்குலேஷன் பார்ப்போம். ஓகேங்களா. ஸோ இந்த கேஸ் ஸ்டோரியில் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் WDV ஆஃப் த பிளான்ட் அண்ட் மிஷினரி 1/4/2022 பிளான்ட் அண்ட் மிஷினரியோட ஓப்பனிங் WDV வந்து 56,50,000 இருக்குது. ஓகேங்களா. ஒன் மிஷின் பர்ச்சேஸ்ட் ஆன் 30/6/2022 2,11,200 ரூபாய்க்கு ஒரு மிஷின் வந்து வாங்கியிருக்காங்க. எப்பவும் 30/6/2022 வாங்கியிருக்கிறாங்க. ஸோ 1/4/2022 நம்ம அசட் சைடில் ஓப்பனிங் WDV வந்து 56,50,000 காமிச்சிட்ருக்குது. 30/6/2022 அந்த இன்பிட்வீன் இயர்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 30/6/2022 2,11,200 ரூபாய்க்கு ஒரு புது மிஷின் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒன் மிஷின் சோல்டு. ஓகே. ஸோ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த வருஷம் ஒரு மிஷினை வந்து சேல் பண்ணியிருக்கிறாங்க. ஓகே. ஸோ சேல் பண்ண வந்து பார்த்தீங்கன்னா 2,85,000க்கு சேல் பண்ணியிருக்கிறாங்க.
பட் அந்த மிஷினை 5 வருஷத்துக்கு முன்னாடி 9 லட்ச ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. கிளியரா? ஸோ 5 வருஷத்துக்கு முன்னாடி 9 லட்ச ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? ஸோ 5 இயர்ஸ் பேக் வந்து 9 லட்ச ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ இதுக்கு 5 வருஷம் டெப்ரிசியேஷன் வருமா? 5 இயர்ஸ் டெப்ரிசியேஷன் நம்ம ரெடியூஸ் பண்ணிட்டோம்னா ரிமைனிங் வரக்கூடிய அமௌண்ட் தான் உங்களோட கேரிங் வேல்யூ. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், இப்போ வந்து 2,85,000 நம்ம சேல் பண்ணியாச்சு. ஸோ இப்போ நமக்கு ப்ராஃபிட்டாக லாஸாக, இந்த சேல் பண்ணுறப்போ நமக்கு ப்ராஃபிட் வந்திருக்கா லாஸ் வந்திருக்கான்ட்டு இந்த 9 lakhs வச்சு நம்ம டிட்டர்மைன் பண்ணுவோமா, இல்லை இந்த கேரிங் வேல்யூ வச்சு டிட்டர்மைன் பண்ணுவோமா? 9 lakhsல 5 வருஷம் டெப்ரிசியேஷன் போக ரிமைனிங் வரக்கூடிய கேரிங் வேல்யூ இருக்கலாம். இதையும் சேல்ஸ் வேல்யூ நம்ம கம்பேர் பண்ணி பார்த்து தான் ப்ராஃபிட்டாக லாஸான்னு சொல்லி நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ டெப்ரிசியேஷன் வந்து 10% சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ 9 லட்சத்துக்கு 10% போடுங்க. 9 லட்சம் இன்ட்டு 10% நீங்கள் போட்டிங்க அப்படின்னா 90,000 ரூபா வந்து டெப்ரிசியேஷன் வருது. இது 1 இயரோட டெப்ரிசியேஷன். ஸோ இன்ட்டு 5 போட்டிங்கன்னா 4,50,000. ஓகேங்களா? ஸோ 4,50,000 தான் ரிட்டன் டவுன் வேல்யூ ஆன் திஸ் இயர். கரண்ட் இயரில் ரிட்டன் டவுன் வேல்யூ வந்து 4,50,000. ஸோ இல்லை 4,50,000 டெப்ரிசியேஷன். ஓகேங்களா? ஸோ 9 lakhலேருந்து 4,50,000 நீங்கள் ரெடியூஸ் பண்ணிங்கன்னா ரிமைனிங் 4,50,000 வந்து உங்களோட கேரிங் வேல்யூ. ஸோ 4,50,000 மதிப்புள்ள மிஷினை 2,85,000 சேல் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல லாஸ் வரும். ஓகேங்களா? ஓகே. இப்போ நம்ம கேல்குலேஷன் நம்ம டீப்பாக என்ட்ரு ஆகும். ஸோ இந்த இடத்துல டெப்ரிசியேஷன் பற்றி கேட்டிருக்கீங்க. ஸோ டெப்ரிசியேஷன் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அதுக்கப்புறம் புக் வேல்யூ அசான் 31/3/2023. 31/3/2023னா இந்த வருஷம் எண்டில் உள்ள க்ளோசிங் டபிள்யூடிவி வந்து கேட்டிருக்காங்க. ஓகேண்ணா? ஸோ அது நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ப்ராஃபிட் ஆர் லாஸ் ஆன் சேல் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். நார்மலாக நம்ம டெப்ரிசியேஷன் சாப்டரில் இதெல்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அதே கான்செப்ட் தான் இங்கே வரப்போகுது. ஓகே. ஸோ டெப்ரிசியேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங் டபிள்யூடிவி 56,50,000 இன்ட்டு 10% போட்டிங்கன்னா 5,65,000 டெப்ரிசியேஷன் வருது. ஓகேங்களா? ஓப்பனிங் டபிள்யூடிவி எவ்வளோ? 56,50,000. இது ஸ்டார்டிங்களோட. ஸோ ஒரு வருஷத்துக்கு நீங்கள் மொத்தமாக டெப்ரிசியேஷன் போட்டலாம். ஸோ 56,50,000 இன்ட்டு 10% போட்டிங்கன்னா 1 இயரோட டோட்டல் டெப்ரிசியேஷன் 5,65,000 வந்துருக்குது. ஓகேங்களா? இப்போ ஒரு மிஷின் நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம்ல, எப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம்? 30/6/2022 பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். பர்ச்சேஸ் பண்ண வேல்யூ வந்து 2,11,200. ஓகே. ஸோ 2,11,200க்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். இதுக்கு ஒரு வருஷம் டெப்ரிசியேஷன் 10%. ஓகேங்களா? பர்ச்சேஸ் பண்ணது 30/6/2022. ஸோ டெப்ரிசியேஷன் எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 30/6/2022 ஸ்டார்ட் ஆகும். ஓகேங்களா? 30/6/2022 6வது மாதம் எண்டு. அப்போ 7வது மாதத்துலேருந்து நம்ம கேல்குலேட் பண்ணோம். 7, 8, 9, 10, 11, 12, 1, 2, 3 மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா 9 மாதம் வந்துருக்குது. ஸோ 2,11,200 10% போட்டால் இது ஒரு வருஷத்துக்கு, அதாவது 12 மாதத்துக்குனா 9 மாதத்துக்கு எவ்வளோன்னு சொல்லி கேல்குலேட் பண்ணுங்கள். உங்களுக்கு 15,840 ரூபா உங்களுக்கு டெப்ரிசியேஷனாக வரும். ஓகேங்களா? ஸோ ஆல்ரெடி ஓப்பனிங் டபிள்யூடிவியில் டெப்ரிசியேஷன் வந்து 5,65,000 வந்திருக்கு. புது மிஷினோட டெப்ரிசியேஷன் வந்து 15,840 வந்திருக்கு. ஸோ டோட்டல் டெப்ரிசியேஷன் வந்து 7,84,975 ரூபா டோட்டல் டெப்ரிசியேஷன். ஓகேங்களா? ஸோ இப்போ க்ளோசிங் டபிள்யூடிவி நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? சிம்பிளாக முடிஞ்சு. க்ளோசிங் டபிள்யூடிவி வந்து பார்த்தீங்கன்னா ஓப்பனிங்காக 56,50,000 நம்ம கையில் ஓப்பனிங் டபிள்யூடிவி இருக்குது. இப்போது நம்ம பர்ச்சேஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மிஷின் வந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். எவ்வளோக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம்? 2,11,200 நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஓகே. இப்போது நம்ம சேல் பண்ண மிஷினரி நம்ம ரெடியூஸ் பண்ணணுமா? சேல் பண்ண மிஷினரியை நம்ம டபிள்யூடிவி அந்த கேரிங் வேல்யூ தான் நம்ம ரெடியூஸ் பண்ணுவோம். கேரிங் வேல்யூ இங்கே எவ்வளோ வந்திருக்கு பாருங்கள். கேரிங் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம், பர்ச்சேஸ் ஃபார் 9 lakhs வந்து பர்ச்சேஸ் பண்ணிடுறேன். ஓகே. கேரிங் வேல்யூ நம்ம வந்து கண்டுபிடிப்போம். ஸோ கேரிங் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 9 lakhs. ஓகேங்களா? ஸோ அதான் கேரிங் வேல்யூ 9 lakhsல அந்த மிஷினை வந்து சேல் பண்ண மிஷினோட பர்ச்சேஸ் 5 வருஷத்துக்கு முன்னாடி நம்ம 9 லட்ச ரூபாய்க்கு நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். 5 வருஷத்தோட டெப்ரிசியேஷன் நம்ம ரெடியூஸ் பண்ணோம். ஓகே. டெப்ரிசியேஷன் கண்டுபிடிங்க. 9 லட்சம் இன்ட்டு 10% போட்டிங்கன்னா 90,000 வரும். ஓகேங்களா? ஸோ 90,000 இன்ட்டு 5 போட்டிங்கன்னா 4,50,000 டெப்ரிசியேஷன் வருது. மைனஸ் 9 லட்சம் போடுறப்போ 4,50,000 தானே வரணும். பட் இங்கே 3,60,000 போட்டது காரணம். ஒரு நிமிஷம். 36 மீன்ஸ் இப்போது 45,000 இன்ட்டு 6வது மாதம் எண்டு. அப்போது 4, 5, 6 நான் இன்ட்டு 3/12 90,000 இன்ட்டு 3/12 22,500. 90,000
90,000 இன்ட்டு 3/12. ஓகே, சாரி, 90,000 இன்ட்டு 3/12 நீங்கள் போட்டால் 22,500. சரி, 90,000 இன்ட்டு 4 ப்ளஸ் 22,500. 90,000 இன்ட்டு 4 ப்ளஸ் 22,500 போட்டால் 3 மைனஸ் வாய்ப்பு இல்லையே. 5 வருஷம் போட்டால் 90,000 இன்ட்டு 5 போட்டால் இங்கே 4,50,000 தான் வரணும். பட் 5 இயர்ஸ் பேக் வாங்கிட்டாங்க அப்படின்னா 5 வருஷம் டெப்ரிசியேஷன் தான் போடணும். 5 இயர்ஸ் பேக் வாங்கியிருக்காங்க, 5 வருஷம் டெப்ரிசியேஷன் போடுறப்போ 9 லட்சத்துக்கு எத்தனை பர்சன்டேஜ்? 10% டெப்ரிசியேஷன். சைட் லைன் வேல்யூ மெத்தட் தான். அப்போ இங்கே 3,60,000 வரதுக்கு வாய்ப்பு இல்லையா? 4 வருஷம் டெப்ரிசியேஷன் போட்டிருக்காங்க. ஆனால் எரர் இருக்குது. ஓகேங்களா? ஸோ 90,000 இன்ட்டு 4 போட்டு 3,60,000 சொல்லி போட்டிருக்காங்க. ஏன்னா இது வந்து 5 இயர்ஸ் ஏர்லியர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ 5 வருஷம் டெப்ரிசியேஷன் தான் இவங்க நியாயமாக போடணும். அப்போது 90,000 இன்ட்டு 5 இவங்க கேல்குலேஷன் ஸ்டெப்லேயே 90,000 இன்ட்டு 5 போட்டுட்டு 90,000 இன்ட்டு 5 போட்டால் 4,50,000 தானே வரணும். பட் இவங்க 3,60,000 சொல்லி எரர் விட்டுருக்காங்க. ஓகேங்களா? அந்த எரரை வச்சு அடுத்தடுத்த ஸ்டெப் வந்து ப்ரொசீட் பண்ணியிருக்கிறாங்க. ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையுமே நம்ம சேஞ்ச் பண்ண வேண்டியிருக்குது. ஸோ மொத்தமாக வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட் வந்து 9 லட்ச ரூபா. ஓகே, ஸோ டெப்ரிசியேஷன் வந்து டெப்ரிசியேஷன் வந்து நம்ம 5 வருஷத்துக்கு நம்ம போடணும். ஏன்னா மிஷினை 5 வருஷத்துக்கு முன்னாடியே பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 5 இயர்ஸ் டெப்ரிசியேஷன் நீங்கள் போடுறப்போ இங்கே 4,50,000 வந்து உங்களோட கேரிங் வேல்யூவாக வரும். ஓகேங்களா? ஸோ இந்த கேரிங் வேல்யூ நம்ம என்ன பண்ணிட்டோம்? சேல் பண்ணியாச்சு. ஓகே, ஸோ சேல் பண்ணியாச்சுன்னா கையை விட்டு வெளியே போயிடுச்சு. ஸோ இந்த அசட்டை நம்ம டீரெகனைஸ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ 4,50,000 நம்ம ரெடியூஸ் பண்ணணும். ரெடியூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதை நீங்கள் ரெடியூஸ் பண்ணிங்க. சரி, அதை வச்சுருப்போம். அதை ரெடியூஸ் பண்ணுவீங்க. ஸோ ஓப்பனிங்லேருந்து பர்ச்சேஸ் ஆட் பண்ணியாச்சு, சேல் பண்ண நம்ம ரெடியூஸ் பண்ணியாச்சு. இதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது? டெப்ரிசியேஷன் இருக்குது. டெப்ரிசியேஷன் எவ்வளோ? 7,84,975. ஸோ 7,84,975 ரூபா நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ இப்போ க்ளோசிங் புக் வேல்யூ வந்து எவ்வளோ வரும்? டோட்டலாக நீங்கள் பாருங்கள், இந்த அமௌண்ட்டு வராது. ஏன்னா ஊடையில் கொஞ்சம் மிஸ்டேக் இருக்கலாம். 56,50,000 ப்ளஸ் 2,11,200 மைனஸ் 3,60,000 மைனஸ் 7,84,975 போட்டிங்கன்னா இல்லை 56,50,000 ப்ளஸ் 2,11,200 மைனஸ் 3,60,000 கிடையாது, அது எரர் இருக்குது. ஸோ 4,50,000 நம்ம போடணும். மைனஸ் 4,50,000 மைனஸ் 7,84,975 டெப்ரிசியேஷன் போட்டிங்கன்னா இங்கே 46,26,225 46,26,225 தான் உங்களோட க்ளோசிங் டபிள்யூடிவி. ஸோ இதை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கணும். ஓகேவா? ஓகே, நெக்ஸ்ட் வந்து எப்படின்னா ப்ராஃபிட் ஆர் லாஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ப்ராஃபிட் ஆர் லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே 3,60,000 கிடையாது. டபிள்யூடிவி நம்ம என்ன பார்த்தோம்? டெப்ரிசியேஷன் வந்து 90,000 இன்ட்டு 5 போடுறப்போ 4,50,000. ஓகே, ஸோ 9 லட்சத்தில் 4,50,000 டெப்ரிசியேஷன் போணுச்சுன்னா கேரிங் வேல்யூ வந்து இங்கே 4,50,000. ஸோ கேரிங் வேல்யூ வந்து இங்கே 4,50,000 நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ கேரிங் வேல்யூ வந்து 4,50,000. 4,50,000 மதிப்புள்ள மிஷினரியை ஜஸ்ட் 2,85,000 நீங்கள் சேல் பண்ணிட்டீங்கன்னா லாஸ் வந்து என்ன வரும்? டிஃப்ரென்ஸ் வந்து 75,000 நமக்கு லாஸ். இல்லை 75,000 கிடையாது, இதுவுமே சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? ஸோ 2,80,000 மைனஸ் 4,50,000 போட்டோன்னா 1,70,000. எங்கள் சிஎம்ஏ புக்கில் மட்டும்தான் எரர் வருதுன்னு பார்த்தா சிஏ புக்லேயுமே எரர்ஸ் வந்துருக்குது. ஓகேங்களா? ஓகே, அந்த புக்கில் இருந்தால் நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம்? நோட்ஸ் வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கிறோம். ஓகேங்களா? நம்ம கிறிஸ்பியாக நோட்டை வந்து க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். நான் வந்து கேல்குலேஷன்லாம் போட்டு அந்த நோட்டை க்ரியேட் பண்ணல. ஜஸ்ட் அந்த இதில் இருக்கக்கூடிய கான்செப்டை வந்து கிறிஸ்பியாக நம்ம இன்ஃபர்மேஷன் போட்டு க்ரியேட் பண்ணி வச்சேன். ஸோ அதில் இருக்கக்கூடிய ஆன்சர் நான் வந்து கேரி ஃபார்வர்ட் அதை அப்படியே நான் காப்பி பண்ணி போடுறப்போ எரரும் சேர்ந்து வந்துருச்சு. ஓகே, இதை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ் ஆன் சேல் வந்து எப்படின்னா 1,70,000 வந்து உங்களுக்கு லாஸ் ஆன் சேலாக வரும். கிளியரா? ஓகே, நெக்ஸ்ட்டு கொஸ்டின் நம்பர் 26. ஓகே, ஸோ இதுதான் கடைசி கொஸ்டின். ஸோ இதோட AS 10 வந்து நமக்கு முடியுது. ஓகேங்களா? ஓகே, ஸோ கொஸ்டின் நம்பர் 26 வந்து பார்த்தீங்கன்னா ரீவேல்யூஷன் ஃபிகர் நம்ம எப்படி போடுவோம்? அக்கௌண்டிங் அண்ட் டிஸ்போஸ் பண்ணுறப்போ நம்ம அக்கௌண்ட்ஸ் வந்து எப்படி போடுவோம்? ஓகே, அங்கே டிஸ்போஸ் பண்ணுறப்போ எப்போவுமே ரீவேல்யூட் ஃபிகர் தான் நம்ம போடுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த கேஸில் நம்ம பார்க்கலாம். அந்த ஸ்டோரி வந்து பாருங்கள், ப்ராப்பர்ட்டி கேரிங் ஆன் 31/3/2022
2,50,000 வந்து பார்த்தீங்கன்னா காஸ்ட்டு, அதுலேருந்து 30,000 டெப்ரிசியேஷன் போக ரிமைனிங் அமௌண்ட் வந்து கேரிங் அமௌண்ட்டாக வரும். ஓகேங்களா. ஸோ கேரிங் அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2,50,000 மைனஸ் டெப்ரிசியேஷன் 34,000 போக 2,16,000 வந்து கேரிங் அமௌண்ட் ஆன் 31/3/2022. ரிவைஸ்டு ஃபேஸ் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 2,90,000 ரிவைஸ்டு ஃபேஸ் வேல்யூ. ஓகேவா. அந்த அந்த ரிவைஸ்டு ஃபேர் மார்க்கெட் வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா 1,90,000. ஸோ வெளியே மார்க்கெட்டில் வந்து எவ்வளோ ரேட்டுக்கு போயிட்டுருக்கு? 1,90,000 போயிட்டுருக்கு. ஓகேங்களா. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்? ரீவேல்யூஷன் நம்ம பண்ண போகிறோம். ரீவேல்யூஷன் இந்த கான்செப்டை நம்ம கான்செப்ட் வீடியோஸில் ஃபஸ்ட்டு வீடியோஸில் AS10 கான்செப்ட் வீடியோஸில் இந்த ரீவேல்யூஷன் பண்ணுறப்ப என்ன பண்ணுவாங்கிறத பார்த்துருக்கோம். ரீவேல்யூஷன் கான்செப்டை பொறுத்த வரைக்கும் சப்போஸ் உங்களோட கேரிங் வேல்யூ வந்து இங்கே 2,16,000, ரீவேல்யூடு ஃபிகர் வந்து பார்த்தீங்கன்னா 1,19,000. ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம வந்து புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் 2,16,000 சொல்லி போட்டுட்டு வந்தோம். இப்போ புக்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸில் 1,90,000 சொல்லி ரீவேல்யூஷன் ஃபிகரில் நம்ம போட போகிறோம். ஓகேங்களா. ஸோ இதனால் அசட்டோட வேல்யூ வந்து எவ்வளோ குறைஞ்சிருக்குது? 2,16,000 1,90,000 குறைஞ்சிருக்கு. ஸோ 26,000 குறைஞ்சிருக்கு. இது ரீவேல்யூஷன் பண்ணுறப்ப குறைஞ்சதுனால இது வந்து ரீவேல்யூஷன் லாஸ். அப்படி தானே? இந்த ரீவேல்யூஷன் லாஸை நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுவோம்? ரீவேல்யூஷன் லாஸை அந்த நமக்கு பேலன்ஸ் ஷீட்டில் ரீவேல்யூஷன் சர்ப்ளஸ் எதுவுமே இல்லை, ரீவேல்யூஷன் ரிசர்வ் எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க. டேரெக்டாக P&L அக்கௌண்ட்டில் தூக்கி போட்டுருவோம். P&L அக்கௌண்ட்டில் டெபிட் சைடில் தூக்கி போட்டுருவோம். ஓகே. ரீவேல்யூஷன் சர்ப்ளஸ் இருக்குது அப்படின்னா, ரீவேல்யூஷன் ரிசர்வ் இல்லை ரீவேல்யூஷன் சர்ப்ளஸ் இருக்குது அப்படின்னா அதிலேருந்து நம்ம ரெடியூஸ் பண்ணுவோம். ஓகேங்களா. ஸோ இந்த சம்மில் ரீவேல்யூஷன் சர்ப்ளஸ் வந்து ஒரு 20,000 இருக்குது. ஸோ அதுலேருந்து நம்ம லாஸை நம்ம ரெடியூஸ் பண்ணி விட்டுருவோம். ரிமைனிங் ஏதாச்சும் ஒரு லாஸ் இருந்தால் P&L டெபிட் சைடில் போடுவோம். ஓகேங்களா. இந்த இடத்துல லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா 26,000 லாஸு. ஓகேங்களா. 26,000 லாஸு. இந்த 26,000 லாஸை நம்ம எப்படி ட்ரீட் பண்ணுவோம்னா, ஃபஸ்ட்டு ரீவேல்யூஷன் சர்ப்ளஸில் கை வைப்போம். ரீவேல்யூஷன் சர்ப்ளஸில் ஆல்ரெடி ஒரு 20,000 இருக்குது. ஸோ இந்த 26,000 லாஸில் 20,000 ரீவேல்யூஷன் சர்ப்ளஸில் நம்ம வந்து ரெடியூஸ் பண்ணி விட்டுருவோம். ரிமைனிங் 6,000 இருக்குது பார்த்தீங்களா? ரிமைனிங் 6,000. இந்த ரிமைனிங் 6,000 எங்கே போடுவோம்னா P&L டெபிட் சைடில் தூக்கி போட்டுருவோம். ஓகே. ஸோ இதுதான் கேல்குலேஷன். ஸோ 26,000 வந்து பார்த்தீங்கன்னா 20,000 வந்து எக்ஸிஸ்டிங் சர்ப்ளஸ், அந்த ரிவேல்யூஷன் சர்ப்ளஸில் நம்ம செட் ஆஃப் பண்ணி விட்டுருவோம். ரிமைனிங் 6,000 நம்ம P&L அக்கௌண்ட்டில் நம்ம வந்து டெபிட் சைடில் தூக்கி ரீவேல்யூஷன் லாஸாக தூக்கி போட்டுருவோம். ஓகேங்களா. இவ்வளோதான் மேட்ரு. ஸோ அந்த கான்செப்ட்லேயே ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துருப்பானுங்க, அதே மாதிரி எக்ஸாம்பிள் தான் இங்கே வந்துருக்குது. ஸோ டிஸ்போசல் என்ட்ரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்போஸ் வேறு பண்ணியிருக்கீங்களா? சரி, ஓகே. செப்பரேட் அசட் வித் காஸ்ட் 7,60,000 அண்ட் WDV 4 lakh வந்து சோல்டு. 7,60,000 வந்து காஸ்ட் வேல்யூ. ஓகே. ஸோ இந்த வருஷம் அதோட WDV வந்து 4 லட்ச ரூபா, சேல் பண்ணதும் 4 lakhsக்கே சேல் பண்ணியிருக்காங்க. ஓகே. ஸோ சேல் பண்ணதும் 4 லட்ச ரூபாய்க்கு சேல் பண்ணியிருக்காங்க. அதோட WDV வந்து 4 லட்சம் வருதுன்னா இங்கே ப்ராஃபிட்டும் வராது, லாஸும் வராது. ஓகே. ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ இங்கே வந்து ப்ராஃபிட்டும் கிடையாது, லாஸும் கிடையாது. கிளியரா? அவ்வளோதான் மேட்ரு. ஓகே. ஸோ AS10 வந்து நம்ம ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. ப்ராப்பர்ட்டி பிளான் அண்ட் எக்யூப்மெண்ட்டில் நம்ம கான்செப்ட் வீடியோஸை நம்ம பார்த்தாச்சு. அதுக்கப்புறம் 3 வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்க்கு நம்ம 3 வீடியோஸ் நம்ம போட்டிருக்கோம். ஸோ 3 பார்ட் வீடியோஸுமே நீங்கள் கண்டினியூஸாக நீங்கள் பாருங்கள். ஸோ எல்லா சம்மே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். இந்த எல்லா சம்மே வந்து எதுக்கு இம்பார்ட்டன்ட் சொல்கிறேன் அப்படின்னா, எல்லா கான்செப்ட்டுமே இந்த சம்ஸில் வந்துருச்சு. ஓகேங்களா. இதை தாண்டி வேறு எந்த கான்செப்ட்டும் கேட்குறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ பாருங்கள், உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் வந்துச்சுன்னா நீங்கள் கேளுங்க. இந்த PDF நான் உங்களுக்கு வந்து நான் சென்ட் பண்ணிடுவேன். சப்போஸ் யாருக்காச்சும் PDF வந்து ரிசீவ் ஆகலைன்னா என்னோட நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து கேளுங்க. என்னோட நம்பர் உங்களுக்கு தெரியும், 6381558909. நம்ம டிஸ்கிரிப்ஷன்லையுமே நம்ம அந்த நம்பர் நான் கொடுத்துருப்பேன். ஸோ அந்த நம்பருக்கு நீங்கள் வாட்ஸ்அப் பண்ணி எனக்கு இந்த PDF வேணும் ப்ரோன்னு சொல்லி நீங்கள் கேட்டிங்கன்னா நான் PDF நான் சென்ட் பண்ணுவேன். ஸோ வீடியோ முடிஞ்ச உடனே நீங்கள் இந்த PDF ஜஸ்ட் நீங்கள் ரீட் பண்ணி இந்த சம்ஸ்லாம் ஜஸ்ட் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி நீங்கள் பார்த்துருங்க. ஸோ ஒர்க் அவுட் பண்ணுறப்போ ரீட் பண்ணுறப்போ தான் உங்களுக்கு டவுட்ஸ் வரும். அப்படி டவுட்ஸ் வரப்போ நீங்கள் கால் பண்ணி இல்லை வாட்ஸ்அப்பில் கேளுங்க, நான் வந்து கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகேங்களா. ஓகே. ஸோ AS10 நம்ம ஃபுல்லாக நம்ம கம்ப்ளீட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த அக்கௌண்டிங் சேனல் கூட நம்ம என்டர் ஆகும். பை.